ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கானா கிங் திரு தேவா சார் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். இது டாண்டினாக் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக நம்மளும் போய் கலந்துக்க போகிறோம். இதுக்கு ஆஸ் தமிழ் டிவி அப்படின்ற ஒரு பெரிய டிவி நிறுவனம் ப்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு அழைப்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நமக்கும் அந்த இன்விடேஷன் வந்திருந்தது. பர்சனலாக ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க, எந்த இடத்துக்கு வரணும், எந்த டைமுக்கு வரணும் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம போகிற டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 85 கிலோமீட்டர்ஸ். அதாவது ஹவர்ஸ் கணக்கில் 1.5 ஹவர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் சரி ஓகே, பெட்ரோல் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெட்ரோல் பங்க்கில் ஃபில் பண்ணதையாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பார்க்குற வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன ஆப்ளிகேஷனுங்க. ஸோ இந்த மெல்பர்னுடைய அழகு, ரோடு எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்கும், இங்கே மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது எல்லாமே நான் நம்ம வீடியோவில் கவர் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு ஃபாஸ்ட் வியூவராக இருந்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸே ஆகாது. நீங்கள் நிதானமாக ரொம்ப பொறுமையோடு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தான் நீங்கள் மெல்பர்னுடைய அழகையும் இந்த ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் மெல்பர்ன் சிட்டி நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ அதை நான் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரோடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். இப்போ தெரியுதுங்களா சிட்டி? அந்த வானத்தோடைய மேக மூட்டத்துக்கு நடுவில் நம்ம சிட்டியோடைய அழகை நான் பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம். ஸோ மெல்பர்னில் நீங்கள் எப்போ வெளியே கிளம்பணுன்னாலும் நிச்சயமாக வெதர் பார்த்து தாங்க கிளம்ப முடியும். அப்போ தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணி போக முடியும். இன்றைக்கி வெதர் 13 டிகிரி இருந்தது. அதாவது நாங்கள் போய் ரிட்டர்ன் வர வரைக்கும் 13, 14, அகெயின் 13 அந்த மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட் காட்டுச்சு. ஆனால் இது தமிழ் கம்யூனிட்டியோடைய ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கட்டாயம் சாரியில் தான் போகணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் நான் சாரீ வேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் அதே மாதிரி சாரீ வேர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகணும் இங்கே மெல்பர்னில் அப்படின்னும்போது யூனிக்ளோவில் ஹீடெக்குன்னு ஒரு பேண்ட் இருக்கும். அதை நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் சாரின்னு கட்டும்போது கொஞ்சம் நமக்கு சூடு தாங்கும். எனிஹவ் நம்ம காலுக்கு கீழே பாதத்துக்கு சாக்ஸ் போட்டுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குளிராக இருந்தால் ஹீட்டர் போட்டுருவாங்க, கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி இருந்தால் ஏசி போட்டுருவாங்க. இப்போ வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங்கு, வின்டர் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஸ்ப்ரிங்கில் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் கட்டாயம் ஹீட்டர் போட்டுருவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடத்துக்கு பேர் தான் வெஸ்ட் கேட் பிரிட்ஜுன்னு சொல்கிறதுங்க. இதில் நிறைய லேன்ஸ் இருக்கும். நம்ம கூகுள் மேப்பில் நம்ம எந்த லேனில் நம்ம போயிட்டுருக்கோன்றதை கரெக்டாக பார்த்துட்டு அந்த லேன் மாறிடாமல் நம்ம கரெக்டாக நம்ம அந்த லேனில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த எக்ஸிட் எடுக்க முடியும். லேன் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி யூட்டர்ன் பண்ணி வர்றதுக்கு நிறைய லைக் 20-25 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக நம்ம போகிற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கூகுள் மேப் போட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்களுடைய ஃபோனில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை கூகுள் மேப் வேறு லேனை மாற்றி விட்டுருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியே வேறு லேன் மாறி வேறு இடத்துக்கு போயிட்டோம். அப்புறமா தான் தெரிஞ்சுது ஓகே நம்ம தப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கூகுள் மேப்பை திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பியும் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அழகாக திருப்பி நம்ம வர வேண்டிய அந்த ரோடுக்கு நம்மளை கொண்டு நம்ம ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம். நம்ம இப்போ போர்ட், அதாவது டாக்லாண்ட்ஸ் அப்படின்ற இடத்த தாண்டி போயிட்டுருக்கோம். அதனால தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய தூரத்தில் கடல் தெரியும், ஷிப்புங்க நிறையா நிற்கிறது தெரியும். எல்லாமே நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் போச்சு. இப்போ பக்காவாக நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா வானுயர்ந்த பில்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய 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 பில்டிங்ஸ் இங்கே தான் இருக்கும். சிட்டி அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூரத்தில் இருந்து இந்த மாதிரி பில்டிங்ஸுங்க இருக்கிறத பார்க்கும்போதே அங்கே தெரியுது மெல்பர்ன் சிட்டி. அதை சிபிடி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம.
நாங்கள் இருக்கிறது வெஸ்டர்ன் சபர்ப்லங்க. ஸோ அங்கேருந்து இந்த டேண்டினாங்ன்ற இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காரில். ஆல்ரெடி சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு போகும்போதே வந்து கேரம் டவுன்ஸ் அப்படின்ற இடமும் வந்து கிட்டத்தட்ட இந்த டேண்டினாங்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது வந்து ஒரு லாஸ்ட் எட்ஜில் போனதுக்கப்புறம் ரைட்டில் போனால் கேரம் டவுன்ஸு, லெஃப்டில் போனால் டேண்டினாங். அந்த அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து இப்போ காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த வெஸ்ட்கேட் பிரிட்ஜை பற்றி பார்க்கலாம். இது வந்து பிக் பிரிட்ஜ் இன் மெல்பர்ன் ஓவர் த யாரா ரிவர். இது கீழே போகிறது வந்து யாரா ரிவரு. இது வந்து 1978 வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோடைய லெங்க்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபவுட் 2.6 கிலோமீட்டர். ஹைட் வந்து 58 மீட்டர்ஸ். ஏன்னா வந்து கீழே வந்து பெரிய பெரிய ஷிப்புங்கெல்லாம் வந்து போகிறதுக்காக அந்த பிரிட்ஜோடைய உயரம் வந்து 58 மீட்டர்ஸு. நம்மளே பார்த்திங்கன்னா வந்து அந்த போர்ட்டு க்ராஸ் பண்ணி போகிற அதெல்லாம் நம்ம வீடியோவில் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இது வந்து கனெக்ட்ஸ் த சிட்டி டு த வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் அண்ட் ஜிலாங்கு. நம்ம இல்லைனா வந்து ரொம்ப பெருசாக சுற்றிக்கிட்டு வர வேண்டியது இருக்கும். அதனால் இந்த பிரிட்ஜினால் நம்ம ஈஸியாக வந்து வெஸ்டர்ன் சபர்புக்கு போயிடலாம். வெஸ்டர்ன் சபர்ப்லேருந்து ஜிலாங்குக்கு போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கார்ஸ் மட்டுமே வந்து 2 lakhs வந்து கார்ஸ் வந்து இதில் எவ்ரிடே வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலே இருக்கக்கூடிய பெரிய பிரிட்ஜுங்களில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு சமயம் டோல் வந்து வசூலிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டோல் ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப் இன் ஆஸ்திரேலியாவை பற்றி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நான் வீடியோவில் நடுவில் சொல்லும்போது நாங்கள் ஒரு இடத்துல வந்து கூகுள் மேப்போடைய அந்த டிராஃபிக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களை லேன் மாற்றி விட்டதுனால வேறு வழி வந்து வந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்களேன். இப்போ அங்கே அதாவது அந்த லேனில் வந்து 1 vehicle per green light. அதாவது வந்து க்ரீன் லைட் எரியும் போது 2 லேன் இருக்கும். அதில் 2த்துலேயும் இருக்க ஒரு வண்டி போன உடனே ரெட் ஆகிடும், ஒரு வண்டி போனோடனே ரெட் ஆகிடும். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம ஒரு 10வது வண்டியாகவோ என்னமோ நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்த அதை அப்படியே நான் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அதை பாருங்களேன், 1 vehicle per green அப்படி. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நின்னோம். ஒரு வெஹிக்கிள் போய் உடனே ரெட் ஆகிடும், அடுத்த வெஹிக்கிள் போனோடனே ரெட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லேன் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக நம்ம எதில் போகணுமோ அதில் கரெக்டாக போகணும். கரெக்டாக வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சுங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. ப்ரோக்ராமுக்கு ரொம்ப பிஃபோராகவே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து ஹால்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ரவுண்டு எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ் அண்டு இன்ஃப்ளூயன்சரோடைய மீட் அப்படின்றதுனால நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஒரு நல்ல கரெக்டான ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக முதல் நாள் வந்து சிட்னியில் வந்து தேவாசருடைய கான்சர்ட் இருந்தது. ரொம்ப அமக்கலமாக நடந்து முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து டக்குன்னு அவர் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இங்கே மெல்பர்னில் வந்து இப்போ ஈவினிங் எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு மறுநாள் மறுபடியும் அவருக்கு வந்து கான்சர்ட் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வரும்போது நிறைய பேர் கிளாப் பண்ணி நிறைய வந்து டான்ஸு பாட்டெல்லாம் இருந்தது. ஸோ அந்த பாட்டு சத்தம் வந்து காப்பிரைட் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் மியூட் பண்ணிவிட்டு நானே பேசுகிறேன். ஸோ சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இப்படி ஒரு செலிப்ரிட்டி, இவ்வளோ ஒரு பொறுமை, இவ்வளோ ஒரு அன்பு, எமோஷன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்றும் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய பன்மொழிகளுக்கு இசையமைத்து பட்டி தொட்டி எங்கும் தனக்கென ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கியவர் இன்னைக்கு இந்த விழாவோட கதாநாயகன் நம்ம தேவாயை வரவேற்கிறோம். Deva sir, welcome to Melbourne, the cultural capital of Australia. Tomorrow, the city will raise on its feet to dance to your tunes. The lights will dim, the crowd will flee in, and we are ready to witness the legendary music that you have composed.
Friends, tomorrow we'll be swept away by the magic, the mastery and the unmistakable songs of our one and only legend, Mr. Deva. So round of applause for welcome him tomorrow to the College Fair. அவருடைய அனுபவங்கள், அது அவருடைய திரைத்துறையில் இருக்கக்கூடிய அவருடைய சந்தோஷமான தருணங்கள் எல்லாவற்றையும் வந்து எங்களோட வந்து ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிட்டாரு. அதை பற்றி எனக்கு வந்து ஒரு கியூரியோசிட்டி. நிறைய காலம் வந்து இந்த கஷ்டமா இருக்க டைம்ல எல்லாம் அது சில வார்த்தைகளை இந்த பாடல் வந்து ஒரு நல்ல ஒரு அடி கேட்கிறவங்களுக்கு அடுத்த நிமிஷம் இல்லாம. சோ அதை பற்றி ஒரு அது படம் நான் கம்போஸ் பண்ணும் பொழுது அந்த படத்துல இருக்கிற பாட்டு எல்லாமே ஒரு ஒரு மெசேஜ், ஒரு ஊனம் இல்லைங்கன்னு ஒரு பாட்டு. அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையில வந்து ஒரு மொட்டை கோபுரம் ஒண்ணு இருக்கு. அந்த மொட்டை கோபுரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஒரு தென்னை மரம் அப்படி கோணையா போனா அதுல வந்து யாரும் தேங்காவை சாப்பிடலையா, இளநீர் சாப்பிடலையா. அப்புறம் வைரமுத்து சார் பாட்டு, அது அவ்வளவு வார்த்தைகள் அவ்வளவு அழகா இருக்கும். ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. தேவா அவர்களுடைய மகனா இருந்த ஒரு இசையமைப்பாளனா நீங்க சந்திச்ச சேலஞ்சஸ் என்ன? நான் சொல்லுமா சார்? தேங்க் காட் இன்ன வரைக்குமே எனக்கு அந்த சேலஞ்சிங்லாம் பெருசா வரல சார் எனக்கு. ஏன்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவரோட போராட்டங்கள் நான் பார்த்துட்டு வளர்ந்துருக்கேன். எங்க வீடு வசதின்றதே வந்து அப்பாவோட ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் வந்து வசதின்றது. அதுக்கு முன்னாடி வந்து போராட்டம் தான் வாழ்க்கைகள் அப்பா. ஆனா அந்த இப்ப அப்பா சொல்றாருல அந்த விடாமுயற்சின்னு சொல்றாருல, ரொம்ப பேர் அப்படிதான் சார் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல, ஆசைப்பட்ட வேலை கிடைக்கலன்னா அவங்க வேற வேலைக்கு போயிட்டு பிடிக்காம செஞ்சிடறாங்க. ஆக்சுவலா அதனால வாழ்க்கை ஃபுல்லாவே அவங்க வந்து ஐயோ நம்ம நினைச்சது நடக்கலையே ஃபீல் பண்றாங்க. அப்பா மட்டும் என்ன பண்ணாருன்னா இசையில தான் வரணும்னு சொல்லிட்டு அவரு திருமணம் ஆயிட்டு பிறகு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நான் மிடில், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சான்ஸ் கேட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு 30 வயசு ஆயிடுச்சு. நாங்க லைட் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். வீட்டுல எங்க அப்பாவோட அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டிலாம் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஏன்பா பசங்களுக்காவது நீ வேற வேலைக்கு போகல, நீ இசையமைப்பாளர் தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இல்லப்பா நான் அதே கனவுல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் 32 ஆகுது, 33 ஆகுது. அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. ஐயோ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, வேற வேலைக்கு போனா பசங்களும் நல்லா வளரலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அப்பாவுக்கு 35, 36 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸஸ் தாண்டி ரிலேஷன் தாண்டி அந்த ஊரே சொல்லுது, என்ன அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, ரொம்ப பிடிவாதமா இருப்பாரோ சொல்லிட்டு. அப்புறம் 38, 39, 40 வந்தது. அப்பாவுக்கு சான்ஸ் கிடைச்சிடுச்சு. அந்த படம் தான் மனசுக்கு ஏத்த மகராசா படம். அவர் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு பதில் சொன்னார் பாருங்க. எங்கள் அப்பா தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதாவது தன்னை வந்து தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து தன் தந்தையார் அப்படின்றத வந்து அவர் சொன்னது ரொம்ப பாண்டிங்காக இருந்தது. தேவா சாரும் வந்து ரொம்ப ஒரு ட்ரூ லெஜெண்ட், ஒரு டவுன் டு எர்த் பர்சன். பாட முடியாது, பாடவே முடியாது. அதான் வந்து நான் சொல்றேன், அதாவது வரிகள் தான் நிஜம், ராகம் நிழல் தான். நம்மளுடைய நிழல் தான் நிஜம்னா வரிகள் தான். நான் அதுதான் சொல்லுவேன். முதல்ல நான் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய கான்செப்ட்ல இடம்பெறும் பாடல்களை எழுதிய கவிஞர் பெருமக்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் இதை நினைக்கணும். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் இதை நினைக்கணும். கவிஞர் பெருமக்கள் முக்கியம். அற்புதமான கொஸ்டின் கேட்டாரு, வரிகள் முக்கியமா ராகம் முக்கியமான்னு சொல்லி. வரிகள் தான் முக்கியம். சவத்துக்குள்ளதான் ரெக்கார்டிங் பண்றோம். என்னை வந்து நாங்கெல்லாம் நான் ஸ்ரீகாந்த் எல்லாம் போகும்போது எங்களை அடையாளம் சினிமாவில் சாங் செய்யறவங்க 4 சவத்துக்குள்ள கம்போஸ் பண்றோம். 4 தெரிஞ்சு இங்க கூட போட்டோ எடுத்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்.
நீங்க தான் எங்களை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம மெல்பர்ன் ப்ரோக்ராமுக்கு என்ன இன்ஃப்ளூயன்சஸ், என்ன பப்ளிசிட்டி சார், அதுக்கெல்லாம் ரொம்ப உங்ககிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். என்ன அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அப்படி ஒரு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வணக்கம் ஐயா. பையன் மறக்கம் சார் என்னுடைய வந்து நல்லா கவனிக்கிறாங்க. கூட்டமாக அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹவுஸ்ஃபுல் ஆச்சாங்க. அங்கே ரொம்ப ஹவுஸ்ஃபுல் ஆனது வந்து எனக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு. அதனால நிறைய இந்த அடுத்த ஜனவரியிலேருந்து அந்த வருஷத்துக்கு 30 ப்ரோக்ராம் புக் ஆகிருக்கு. எனக்கு 30 நாடுகளுக்கு போயிருக்கேன். நேற்று கூட கனடாவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி சிலோனில் பண்ணால் அங்கே மட்டும் நம்ம நண்பர்கள் நடத்துகிறவங்கெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிட்டாங்க. நிச்சயமாய்யா. அதனாலதான் நான் ஒரே ஒரு கேள்வி, ஒரு 2-3 கேள்வி தயாரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் தயாரிச்சுட்டு வந்த கேள்வி முதல் கேள்வியா கேட்கறது நல்லா இருக்காதான், பட் கேட்கிறேன். நீங்க ஏராளமான மெலடி சாங்ஸ் கொடுத்திருக்கீங்க. ஆனாலும் தேவானா எங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னமோ கானா தான். அது துரதிஷ்டமா அதிர்ஷ்டமானு தெரியல. ஆனா அது உங்களுக்கு யூனிக்கா இருக்கு. மத்தவங்க கானா கூட உங்க பேர்ல தான் வருது. இப்ப இலங்கை போது சிலோன் போது சிலோன்ல ஒரு பைலா இருந்தது. நீங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, அந்த மாமியார் பாடல் பாடி உங்க மாமியாரை கோவிச்சுக்கிட்டாங்க, சின்ன மாமியார். அதனால இந்த பைலா பாடல்கள், இலங்கை பைலா பாடல்கள் பத்தி உங்க கருத்து என்ன? அது வந்து எவ்வளவு வருஷம் எனக்கு தெரிஞ்ச, அது வந்து எப்படியும் ஒரு 60 years ஆயிருக்கும். சிலோன் பைலா சாங் வந்து சிலோன் மனோகர் சார் பாடி, அது இன்னும் அது ஞாபகத்துக்கு வராங்க. சிலோன் பாயிலா மாதிரி ஒரு பாட்டு போடுங்க, சிலோனு சிங்கள பெண்ணே சிறுங்க, அதுன்ற பாட்டெல்லாம் அதை வச்சு நான் போட்டது தான். நிறைய சாங் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிலோனு வச்சு நிறைய பாட்டு இருக்குல்ல, சாங்ஸ் நிறைய பண்ணியிருப்பேன் நான். அது எதுக்காகன்னா, உதாரணத்துக்கு ஒரு சாங்னாலே வந்து பாட்டி வச்சாலே வந்து அப்போ அந்த டேப் ரெக்கார்டெல்லாம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா? டேப் ரெக்கார்டர்ல அதுல அப்பா சாங் போட்டுதான் எல்லாம் காத்தடி போட்டு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்தது. சிடியில வந்து அதே காத்தடிக்குது, திருப்பதி ஏழுமை அதெல்லாம் போட்டு ஆடுவாங்க. ஆக்சுவலா இப்போ பென்ட்ரைவ்ல வந்துருச்சு, ஆப்பிள் மியூசிக்ல வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பட் ஆடுறது அப்பா சாங் போட்டுதான் எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ சாங் கேட்டு ஆடுறத விட நாளைக்கு அப்பாவே லைவா பாடி ஆடுறது எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பா மெல்பர்ன் மக்கள் நாளைக்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க, ஃபேமிலியோட வந்துருங்க, குழந்தைங்களா கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க வாங்க அந்த டிக்கெட்டுக்கு கண்டிப்பா சந்தோஷம் கண்டிப்பா அப்பா கொடுத்துருவாரு. டெஃபினட்டா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். மெல்பர்னுடைய கிரவுட் நீங்க பார்த்ததுல ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்கள் எவ்வளவு சந்தோஷமா உற்சாகப்படுத்துவாங்கங்கறத நீங்க என்ன பார்த்ததுல நாளைக்கு ஈவினிங் பார்க்க போறீங்க சார். நீங்க தயாரா ஒரு காரணம், நாங்க லேட்டா வந்து ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க சார். அந்த பான்சஸ் எல்லாம் போட்ட ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த நல்ல அந்த ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்துல ஹோட்டலுக்காக மட்டும் இல்ல, சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா நாங்க நேற்று மட்டும் தான் சரியா தூங்கல, பட் இது நிகழ்ச்சிக்காக அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமே வந்து அவங்க தூங்காம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் அவங்களோட கிராண்ட் சக்சஸ் நாள். ஸோ அதுக்கு அட்வான்ஸா இப்பவே அவங்க நல்ல கரகோஷம் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். Thank you, sir. Let me ask a couple of questions to the event managers and organizers. Start with Mr. Azad Kamil. Sir, can you please tell me how long you've been taking to plan this show, and also please talk about the support that you've received from our community. Sorry, Tamil பேசணும். வந்துக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப தூரத்துலேயும் வந்துக்கிறீங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஈவெண்ட் வந்து நான் செட் பண்ணல ஆளுனா தெரியும், யாரும் தெரியும், பார்த்துட்டு அப்படி பேசிக்கிறேன். ஓகே, டீசன்ட் இல்ல, இது ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் இயர் வந்து அப்படி போடுன்ற ஒரு ஷோ நம்ம பண்ணோம், தெரியும், ஆகஸ்ட்ல வெஸ்ட்ல பண்ணோம். அனுராதா ஸ்ரீராம் மேம் அப்புறம் எல்லாம் வந்தாங்க.
அவன் இப்போ அந்த ஷோ வந்து நம்ம லாஸ்டா பண்ண கமர்ஷியல் ஷோ, அதுக்குமே நம்ம நிறைய வித்தியாசமா பண்ணுவோம். பட் கமர்ஷியலா பார்த்தா அது ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணது. எனக்கு வந்து நான் வந்து இங்க எத்தனை பேர் தெரியல, தேவா சார் சாங்கா பார்த்தா. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதில் ஒருத்தர் கேட்ட கேள்வி வந்து, இன்னை வரைக்கும் நீங்கள் போட்ட ஒரு பிஜிஎம் வந்து ரஜினி சாருக்கு வந்து எல்லா மூவிலையும் வந்துட்டுருக்கேன், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சார் தனக்கே உண்டான பாணியில் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது வந்து அண்ணாமலை மூவியில் வந்து அந்த பிஜிஎம் வந்து அவர் எப்படி வந்து அதை கம்போஸ் பண்ணார், அந்த சமயத்தில் வந்து அவரும் ரஜினி சாரும் வந்து எந்த மாதிரியான உரையாடல் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து அதே அந்த பிஜிஎம் வந்து இன்னை வரைக்கும் கூலி மூவி வரைக்கும் கண்டினியூ ஆகிறத பற்றி அவர் வந்து அழகாக அதை வந்து சொல்லும்போது கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நிறைய பேர் கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க அதை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது. இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது வந்து, அவமானங்கள் வந்து தனக்கு கிடைச்ச அவமானங்களை வந்து அவர் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நான் சேர்த்து வச்சுருந்தேன், அதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்கான படிகள் அப்படின்னு சொன்னார். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ அவமானங்களை அவர் தாங்கியிருந்தால் அதை அப்படி சொல்லியிருப்பார். நமக்கும் அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். சின்னதாக யாராவது திட்டினா கூட உடனே முகம் சுழிச்சிக்கிட்டு அம்மா அப்பா ஏதாவது சொன்னால் கூட ரொம்ப வந்து வருத்தப்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் ஆனால் லைஃப்பில் எப்படி வந்து இந்த ஒரு வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றிக்கணும் அப்படின்றத அவர் சொல்லும்போது ரொம்ப புல்லரிச்சு போச்சுங்க. இங்கே எனக்கு சொல்கிற மாதிரி அவங்களுடைய ரசிப்பு தன்மையாலேயே நாங்களே ஜாலியாக மேடையில், ஆனால் மொத்தத்தில் மற்றவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா முதல்ல நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் தான் சொன்னேன், நான் உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக அங்கே வரேன், நாங்கள் சந்தோஷமாகணும்னா நீங்கள் எல்லாம் அங்கே வரணும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். நேரம் நெருங்க நெருங்க எப்போ வருவீங்கன்னு ரொம்ப அவளா உட்காந்துட்டு இருந்தோம். Deva sir, welcome to Melbourne, the cultural capital of Australia. Tomorrow, the city will raise on its feet to dance your tunes. வந்திருந்த அத்தனை பேரும் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து கை கொடுத்து கை கூப்பி அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதையும் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக போச்சு நிகழ்ச்சி. மெல்பர்னில் வந்து நம்மக்கிட்ட 4 பேர் தமிழில் பேசுகிறதும் நம்ம போய் தமிழில் பேசுகிறதும் வந்து ஒரு அரிய நிகழ்ச்சி மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்தேன், எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிகழ்ச்சி இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு, எவ்வளோ நேரம் நடந்தது, இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அதையும் வந்து சாப்பிட்டு சந்தோஷத்தோட நிகழ்ச்சி முடிஞ்சுது. நான் வந்து அந்த தருணத்தில் வந்து நான் வந்து எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் அண்ட் யூடியூப்பில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்த இந்த அன்பு அண்ட் ஆதரவால் தான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். அதுக்குள்ளே இருட்டிடுச்சிங்க. எப்பயுமே வந்து இந்த வின்டர் ஸ்ப்ரிங் சீசன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5:30-6 மணி ஆகும்போதே இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மெல்பர்ன் சிட்டியை ஒளி வெள்ளத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இப்போ நான் வந்து உங்களை பர்ன்லி டன்னல் வழியாக கூட்டிகிட்டு எப்படி நம்ம வெஸ்ட்கேட் பிரிட்ஜ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி பர்ன்லி டன்னல் பற்றியும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. இது வந்து இயர் 2000 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட லெங்த் பார்த்திங்கன்னா 3.4 கிலோமீட்டர். ஸோ வெரி லாங் டன்னல் இதுவும் வந்து யாரா ரிவர் கிட்ட தான் போகுது. இதில் ஒரு 3 லேன் இருக்குது. இது வந்து பார்ட் ஆஃப் சிட்டி லிங்க். ஸோ இதில் வந்து டோல் வசூலிக்கிறாங்க. நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கார் வந்து கிராஸ் ஆகும்போது அவங்க ஆன்லைன்லேயே அந்த அமௌண்ட்டை வந்து நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிட்டியில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டனல். இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி சிஸ்டம் லைக் கேமரா, ஸ்ப்ரிங்க்லர்ஸ், எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்னு எல்லாமே இருக்குது. இந்த டனல் வந்து அட்வான்ஸ்டு டனலிங் மிஷின்ஸ் வச்சு 5 years எடுத்துக்கிச்சு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மறுபடியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் மனசில் தோன்றது, இல்லை உங்களுக்கு இருக்க டவுட்டு, ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்ற கொஸ்டின்ஸ் எதாக இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி கமெண்ட்ஸில் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் மிஸ் ஆகி போயிருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ டிஎம் பண்ணி ஏன் ரிப்ளை வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஸ்பேம் ஆகிடும். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேள்விகளை நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து கட்டாயம் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி வேறு யாருக்காவது டவுட்டாக இருந்ததுன்னா அந்த பதில் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.